ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயில் வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா கம்மியோ ஜாஸ்தியோ பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடாயை லிட் போட்டு மூடி வச்சு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை இதை நல்லா குக் பண்ண விடணும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 கப் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா ஈவனாக எல்லா சைடும் பரவணும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நீங்கள் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இது எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.